வர்ணாலயா சினி கிரியேஷன்ஸ் வழங்கும் கீரா இயக்கத்தில் சமுத்திரக்கனியின் நடிப்பில் 8 திக்கும் பர மார்ச் 6 முதல் உலகமெங்கும். எங்கே ஆரம்பிக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி ஃபீலிங் வெரி எமோஷனல். நிஜமாக சொன்னேன்னா there's a lot of goodness in this film. அதனால் I'd like to start with Desing. அவர் இப்போ நீங்கள் பேச பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் எவ்வளோ சின்சியராக ஃப்ரம் த ஹார்ட்டாக பேசுகிறாரு, எவ்வளோ பேஷனட்டாக இருந்திருக்கார் படத்தை பற்றி. அவரோட கரியர் இந்த 5 years 10 years that he's been on this journey, அந்த பேஷன் ஐ திங்க் இப்போ அவர்கிட்ட யார் பேசினாலும் இந்த ஒரு நரேஷன் கேட்டால் யார் கேட்டாலும் இம்மீடியட்டாக யூ நோ திஸ், இந்த பையனுக்கு வேலை தெரியும், இந்த பையனுக்கு இந்த படத்தை பற்றி என்ன கேட்டோ அதுக்கு எல்லாத்துக்கும் யூனோ ஒரு ரிப்ளை இருக்கும், ஆன்சர் இருக்கும். ஏன்னா இது டெக்னிக்கல் ஆனால் இல்லைன்னா டெக்கி க்ரைம்ஸ் அதெல்லாம் இருக்கிற படம். பட் எல்லாரும் கேட்குறாங்க தேசம் கிட்ட, சார் நீங்கள் கேமரா சார், நீங்கள் ஐடி பேக்ரவுண்ட் அப்படி தான் இருக்கா சார்? இல்லை சார், நான் யூடியூப் வீடியோஸ் நிறைய பார்ப்பேன், அதான் அவரோட ரிப்ளை. பட் அவ்வளோ ரீசர்ச் பண்ணியிருக்காரு. And I think அவரோட குட்னஸ் இஸ் தேர் த்ரூ அவுட் திஸ் ஃபில்ம். அது இட் ஜஸ்ட் ரப்ஸ் ஆஃப் ஆன் எவ்ரிபடி. இந்த படத்தில் எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா we're all standing here, எல்லாருமே ஈக்குவலாக பாராட்டுறாங்க எல்லாருமே. அண்ட் தட்ஸ் நாட் ஃபேக். இட்ஸ் நாட் ஏதோ இங்கே வந்திருக்கோம், இப்போ சக்ஸஸ் ஆகிடுச்சு, படம் ஹிட் ஆகிடுச்சு, அதனால நாங்கள் எல்லாம் வில் pretend, people will do that. இங்கே ஜென்யூனாக எல்லாருமே இப்படி தான். எவ்ரிபடி, the full team, behind the scenes, behind the camera, in front of the camera, everybody wants to share, everybody wants the film to do well. எல்லாருக்குமே and everybody is ambitious to do well. அது it's a collective ambition. யாருக்குமே நான் தான் இந்த படத்தில் ஷைன் பண்ணணும், நான் தான் இல்லை இந்த டிபார்ட்மெண்ட் தான் ஸ்கோர். everybody wants it to be best. every area should be best. and ஒரு படம் ஒர்க் ஆகும்போது ஐ திங்க் ஒரு படம் அப்படியே வித் தி ஆடியன்ஸ் கிளிக் பண்ணும்போது எல்லாமே நல்லா வரும். everything will be appreciated. every department will shine, every actor will shine, and the audience will notice everything. இது ஒரு மிகப்பெரிய மேஜிக். நான் எப்பவுமே நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். there will be small films, இல்லைன்னா ஏதோ ஒரு ஆடியன்ஸ் கனெக்ட் இல்லாத படங்கள் இருக்கும். அதில் நம்ம எல்லாம் ரொம்ப எடுத்துருப்போம், லைக் ஓர் ஐ வுட் ஃபெல்ட், இதுதான் என் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் லைஃப்பில், ஆனால் அது யாரும் பார்க்க மாட்டாங்க. படம் ஒர்க் ஆகலைன்னா இது ஒன்றும் ஒர்க் ஆகாது. ஸோ தேசிங் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் உங்கள் படம், உங்கள் உழைப்பு, உங்கள் ரைட்டிங், உங்கள் டிரெக்ஷன், உங்கள் ஸ்கில், அதனால தான் படம் ஒர்க் ஆகிடுச்சு. படம் ஒர்க் ஆனதுனால எல்லாமே ஒர்க் ஆகிடுச்சு. நாங்கள் எல்லாரும் அண்ட் ஐ திங்க் எல்லாருமே இவ்வளோ சின்சியராக பேசும்போது ஐ திங்க் தட்ஸ் வை ஐம் ஃபீலிங் எமோஷனல், பிகாஸ் there's so much goodness, there's so much positive energy that is coming from this team. I think that is coming on to the audience, that's coming on to the press, it's coming on to the media. அதனால இது இப்போ எங்கள் கையில் இந்த படம் போயிடுச்சு, இட்ஸ் ஃபினிஷ், இட்ஸ் கான், இப்போ உங்கள் கையில் இருக்குது. ஆனால் இது இப்போ எல்லாருக்கும் இட்ஸ் லைக் யுவர் பர்சனல் ஃபிலிம். நான் இப்போ என்ன ஒரு ட்வீட் படித்தாலும், இப்போ ஒரு அபிஷேக் வந்து பேசினா கூட இது அவங்களோட படம். இட்ஸ் லைக் ஸோ பர்சனல் டு தெம். ஐ ஹவ் நாட் சீன் திஸ் பிஃபோர். ஐ மீன் மேபி ரொம்ப நாளாக பார்த்து ஐ திங்க். பட் தேங்க்யூ தேசிங். இது 25th ஃபிலிம். எனக்கு தமிழ் கம்பேக் எனக்கு இப்படி யோசிக்க தெரியாது. ஐ டோன்ட் நோ டு டு இட். But I go with some instinct. So I believe in this film, I believe in cinema, and I want to do good work. Thank you team. Rakshan. Ellarum, I don't know why, நீங்க எல்லாம் பேசும்போது I'm just getting like teary-eyed. It's very weird. But so much fun on the set, Machi. We are lifelong friends. நான் இப்போ என்ன நினைக்க தெரியுமா, இன்னொரு 10 வருஷம் பார்த்தீங்கன்னா தேசிங் மிகப்பெரிய டைரக்டராக போகிறாரு, சூப்பர் ஸ்டார் கூட ஒர்க் பண்ணுவார், ரக்ஷன் ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகுவார், பாஸ்கர் பெரிய அவார்ட் வின்னிங் டிஓபி ஆக போகிறாரு, ஜிவிஎம் சார் இப்போ அப்படிதான் அப்படிதான் இப்போ போகிறாரு. அப்போ நான் வந்து இவங்க எப்படி எங்கேயாவது மீட் பண்ணுவேன், வச்சு அந்த படம் ஞாபகம் இருக்காது, கண்ணுக்குள்ள. But it's been so special. It's not been an easy journey. அது கூட இருக்கலாம் why I'm feeling emotional. It's been 2.5 3 years. ஆனால் எப்போ இந்த படத்துக்கு யார் கூப்பிட்டோம், சார் இப்போ ஒரு ஷெடியூல் நம்ம ஷூட் பண்ணலாமா, எஸ் சார் லெட்ஸ் கோ.
எவ்ரி டைம் ஒரு காலேஜ் ரியூனியன் மாதிரி நாங்கள் எல்லாம் வந்து சேருவோம். எவ்ரிபடி இஸ் ஹாப்பி, எவ்ரிபடி இஸ். இதில் இவ்வளோ லைக் டிஃபிகல்ட்டிஸ் இருந்திருக்கு இந்த படத்துக்கு. பட் ஒரு வாட்டி கூட ஐவ் நாட் சீன் எனிபடி நாட் ஸ்மைலிங். நம்ம இவங்களை எல்லாரும் மீட் பண்ணும்போது நோபடி இஸ் அன்ஹாப்பி, நோபடி இஸ் என்னையா இந்த படம் இப்படி போயிட்டு இருக்கு, நத்திங். எவ்ரிபடி இஸ் ஹாப்பி டு see each other, everybody is happy to be back. So AD team, boys, நீங்கள் தேசிங்கோட ஃப்ரண்ட் ரன்னர்ஸ், யூ லைக் his army. Lots of love to you guys. Camera department. தேசிங் அப்படி டீட்டெயிலாக ஹிஸ் தேங்க்ட் எவ்ரிபடி. அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயங்க. பிகாஸ் நமக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது. டிப்பிக்கலாக ஒரு படம் சக்ஸஸ் ஆகி சக்ஸஸ் மீட் வந்து இது எப்படி தெரிய வைக்கிறது. ஐம் ஷோர் எவ்ரி டிபார்ட்மெண்ட் திங்ஸ் ஆஸ் ஆக்டர்ஸ் நம்ம we don't notice it, we don't realize, we do genuinely, we're very grateful, we're so thankful. ஆனால் இது சொல்கிறதுக்கு வாய்ப்பு we never get. So this has been a rare opportunity. நீங்கள் எல்லாம் கௌதம் சொன்ன மாதிரி இவ்வளோ பேஷண்ட்டாக கேட்டிருக்கீங்க. So every department you've shined. I just feel very lucky to be a part of this film. GVM sir, you are the star of this film. You are the hero of this film. எனக்கு அந்த ரிவ்யூஸ் படிக்கும்போது I get excited. எனக்கு தெரியும் because I've been with this film from the first script narration, and I don't even think அந்த time there's not a face for that character. And GVM sir வந்ததுக்கு அப்புறம் what that has become is next level. ஆனால் அவர் தான் ஸ்டார். எனக்கு அவர் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நான் கை தட்டுறேன். ஐ எம் ஸ்க்ரீமிங். ஐ எம் லைக் எஸ், ஜீவன் சார் ஆன் ஸ்க்ரீன். சார் கிளைமேக்ஸ் சீனில் நீங்கள் ப்ளஷ் பண்ணீங்க சார். அதில் நான் தியேட்டரில் பார்த்துட்டு வந்தேன். ஐ மிஸ்ஸிங் டயலாக். அப்படி கை தட்டுறாங்க எல்லாரும். ஆனால் நான் ஷாக்கில் உட்காந்து ஜிவிஎம் சார் ஜஸ்ட் ப்ளஷ்ட் ஆன் ஸ்க்ரீன். அதுக்குவே தேசிங் இஸ் லைக் அன் அவார்ட் ஃபியூ. அந்த மாதிரி ஒரு சீன், அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் கேப்சர் பண்ணுறதுக்கு பாஸ்கரன் தேசிங், யூ ஆர் சூப்பர் லக்கி. அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் சார், இட்ஸ் நாட் ஈஸி டு டூ தட். ஐ நோ இட். பிகாஸ் இதெல்லாம் ஈவன் இன் ரியல் லைஃப் பிளஷிங் இஸ் வெரி டிஃபிகல்ட். நம்ம தெரியாமல் வர ஒரு இமோஷன் அது. அந்த மாதிரி அப்படி ஏதாச்சும் ஒரு ப்ரேஸ் இருக்கணும், ஏதாச்சும் ஒரு மூமெண்ட் இருக்கணும். யூ கேன் அது இனாக்ட் பண்ணுறதுக்கு, இமோட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் அவ்வளோ அழகாக, அவ்வளோ ஸ்வீட்டாக, ஆல்மோஸ்ட் சைல்ட் லைக் இட் டிட் இட். இட்ஸ் மை ஃபேவரட் ஷாட் இன் த ஃபில்ம். It's my favorite moment in the film. Thank you, GVM sir. You are the big pillar of this film. நான் சொன்ன மாதிரி இப்போ அவர் இல்லைன்னா இது என்னமோ it look like a children's film. It look like some எங்கே நான் சொன்ன மாதிரி திருட்டு கல்யாணம் மாதிரி இருக்கும். Without elders இருந்தால் தான் நமக்கு இப்போ அதுக்கு ஒரு ஸ்டாம்ப் ஆஃப் அப்ரூவல் மாதிரி, ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி. இப்போ GVM சார் இந்த படத்தில் போஸ்டர்ஸில் எங்கேயாவது இருந்தாலும் I feel like he is lifting up the film. So thank you very much, GVM sir. Ritu, you are, I think, born for this. ஏதோ இன்ஜினியர்லாம் படிச்சிருந்தாங்க, ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு படம் பண்ணுறதுனால I think they called her. But such a born talent, such a natural actor. எவ்வளோ எஃபர்ட் எடுத்துக்க, I don't think we see it. She doesn't show us எவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணுறாங்கன்னு. ஆனால் ஃபுல் டைம் ஒரு மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டே இருக்கும். நான் கரெக்டாக பேசணும், நான் என் டயலாக் தப்பாக இருக்கக்கூடாது. ஐ ஷுட் ரெஸ்பெக்ட் த தமிழ் ஆடியன்ஸ். அவங்கள தமிழ் பொண்ணாக தெரியணும். அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க. அண்ட் இட் ஷோஸ். இப்போ இந்த மாதிரி வந்து கனெக்டிங். நான் ஒரு ஐ திங்க் ட்வீட்டில் நான் படித்தேன், ரித்தோட ஐஸை பற்றி there's 10 lines. Every emotion is there. அதில் எல்லாமே தெரியுது and all that. So really looking forward to seeing you in GVM sir's film. Sir, it's going to be fantastic. நாங்கள் தான் அந்த படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணுறோம் for Dhruva Natchathiram. நிரஞ்சனி இப்போ பார்த்தீங்கன்னா one thing I'm very proud of. I know how எவ்வளோ நர்வஸாக இருந்தாங்க ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கும்போது. ஃபர்ஸ்ட் டே நம்ம படம் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நான் வரும்போது கூட ரொம்ப நர்வஸாக இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கூலாக ஹாப்பிலி ஷீ ஸ்பீக்கிங். இவ்வளோ மீடியா பர்சன்ஸ், இவ்வளோ பெரிய க்ரௌடுக்கு முன்னாடி. அதுவே இஸ் ஐ திங்க் தட் ஆடியன்ஸ் சப்போர்ட், நீங்கள் கொடுக்குற ஸ்ட்ரென்த், நீங்கள் கொடுக்குற கான்ஃபிடென்ஸ். ஸோ பிக் அப்ளாஸ் டு ரஜினி. லக்ஷன் உன்னை பற்றி என்னடா சொல்கிறது? வேற ஒன்று I think during the film, when boys bond, it's like a different kind of bonding. அது நம்ம எல்லாருமே தெரியும், காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்க எல்லாம் தெரியும். அது எங்கேயோ ஒரு it's like you find your brother, மச்சிடா நீ, அந்த மாதிரி இருக்குல்ல. அப்படி you'll keep expressing love to each other. Boys do this. And I've had this moment, in college. I have this moment with a lot of my friends in the industry. So it was for me like finding that நான் புதுசாக ஒரு காலேஜ் போனேன். அங்கே ஐ ஃபவுண்ட் மை காலிங், மை ஃப்ரெண்ட்.
இதுக்கான இந்த காலேஜுக்கு வந்தேன் அந்த மாதிரி இருந்தது. அவர் பேசும்போது கூட இப்போ ஐம் லைக் நான் எப்படி என்டர்டெயின் பண்ணுவேன் ஆடியன்ஸை அதெல்லாம் நான் யோசிச்சிருந்தேன். ஏன்னா ஹீ ஸோ சார்மிங், ஹீ ஸோ எஃபர்ட்லெஸ்லி ஃபனி. அதனால ஐ ஃபீல் லைக் Rakshana, it's very important for people to like you on screen, which I think you have effortlessly. You're born for it. அதனால நான் சொன்னேன் அவர் சூப்பர் ஸ்டாராக போகிறாரு. ஸோ ஐ லைக் மச்சி கண்ணுக்குள்ள எடுத்தார். Who am I missing? I'm sure there's every department that நான் மிஸ் பண்ணுறேன். பட் do know as actors எங்களுக்கு எல்லாருமே வெரி அவேர் நீங்கள் பண்ணுற வேலை, நீங்கள் பண்ணுற உங்களோட உழைப்பு. நாங்கள் எங்களுக்கு வேனிட்டி ஏசி எல்லாம் இருக்குது, அங்கே தான் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். நீங்கள் தான் ஆக்சுவலாக திஸ் நெவர் ஒன் டே தட் அ டைரக்டர் ஒரு ப்ரொடியூசர் கேன் டெல் மீ சார் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் போகும் சார். நான் யோசிச்சு பார்த்தா நான் போனதுக்கப்புறம் தான் யூனிட் க்ளோஸ் நான் ஷட் டவுன் பண்ணுவாங்க. நான் வரதுக்கு முன்னாடி they have to come early in the morning and set up. So no actor has an excuse to say இல்லை சார் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் சார். On a film set, there is always one person working harder than you. You just have to look around. So thank you to everyone that's done this. I feel like now I'm saying this for all of my movies put together in one film. But நிஜமாவே I always go with நான் content இப்படி பேசியிருப்பேன். இப்போ எனக்கே இன்டர்வியூஸ் பார்க்கும்போது அது இன்னும் கிளீஷே மாதிரி தெரியுது. But very rarely do I get a combination of content and box office. அது கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தேசிங். அதனால தான் ஐ திங்க் இவ்வளோ கனெக்ட் பண்ணி இவ்வளோ ப்ரேஸ் அண்ட் இவ்வளோ அக்னாலேஜ். ஸோ எவ்ரி டே தேர்ஸ் லைக் 1000 tweets இல்லை எவ்ரி டே. இட்ஸ் எங்களுக்கு இப்போ ஐ டோன்ட் திங்க் நான் நியூஸ் படிச்சிருக்கேனோ நத்திங் ஐவ் ரைட். இதே தான் டெய்லி படிச்சிருப்பேன் எவ்ரி மினிட். ஸோ தேங்க்யூ டு ஆல் தி ஆடியன்ஸ் அண்ட் லோக்கல் மீடியா. இங்கே நான் இது பார்த்ததே இல்லை நிஜமாவே. ஐ நாட் சீன் திஸ் எனிவேர். I've worked in multiple industries. இந்த மாதிரி ஒரு படத்தை சப்போர்ட் பண்ணி அது யூ மேட் இட் யுவர் ஓன். அதுக்கு ரொம்ப பேஷனட்டாக பேசுவாங்க. என்ன சார் ஏன் இவ்வளோ நீங்கள் ப்ரொமோட் பண்ணல சார்? என்ன ப்ரொமோட் பண்ணணும் சார், நீங்கள் இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணணும் சார். ஓகே சரி சார், சாரி. இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் த ரோல்ஸ் ஆர் ரிவர்ஸ். இது உங்கள் படம், நாங்கள் என்னமோ பண்ணல அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றி. I don't have any words to express it. Whether it's எனக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது. I don't know அதில் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆர் ரிவ்யூவர்ஸ், print press media channels. For us, you are the people who show our films. கொஞ்சம் பாருங்க, ஒன் டைம் வாட்ச் சம்திங் ஏதோ சொல்லுவீங்க, ஆனால் அது படிக்கிறவங்க இருக்காங்க. அதை வச்சுட்டு நாங்கள் இந்த பணம் ஸ்பெண்ட் பண்ணணுமா, இந்த டிக்கெட் வாங்கணுமா அப்படி யோசிக்கிற இன்னைக்கும் there's a big percentage of audience who does that for sure. அதுக்கு I think for your vote, thank you very much all of the media. Every day this film when it grows is so personal to every single member in this film. அதுக்கு reasons எல்லாருக்குமே தெரியும். Every single additional show இல்லைன்னா every லேக் எந்தோ எங்களுக்கெல்லாம் அப்படி தான் தெரியும். ஆன்லைனில் என்னமோ இது சொல்லுவாங்க, நம்பர் சொல்லுவாங்க. அதில் ஆல் வி நோ இஸ் க்ரோத். இட் டசன்ட் ட்ரான்ஸ்லேட் டு எனிதிங் எல்ஸ் ஃபார் ஆர் டீம். பட் தட் க்ரோத் எங்களுக்கு ரொம்ப பர்சனல், ரொம்ப முக்கியம். தட் இஸ் த பிக்கெஸ்ட் அவார்ட், praise, anything we can get. So thank you for getting this to the audiences, spreading the word. எல்லாருக்கும் from the bottom of my heart நன்றி. ஏன்னா இந்த படம் தேசிங் சொன்ன மாதிரி ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் அந்த ஒரு ஸ்டைலில் கொண்டு போய் ஆடியன்ஸ் சேர்ந்த ஒரு படம் அப்படின்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கு தெரியும் அதுதான் நடந்திருக்கு. ஆனால் நீங்கள் தியேட்டரில் இந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த மேஜிக் அந்த தியேட்டரில் இருந்திருக்கு. ஐ திங்க் ரொம்ப நாளைக்கு அப்புறம், அசுரனுக்கு அப்புறம், மேபி சைக்கோ, ஓமாய் கடவுளே, அதையும் தாண்டி இப்போது தியேட்டரில் ஆடியன்ஸ் இருக்கிற ஒரே ஒரு படம் இந்த படம் தான். ஆனால் அந்த தியேட்டரில் ஒரு மேஜிக் இருக்குது அப்படின்றது எனக்கு, நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானே தியேட்டரில் ஒரு 4-5 தடவை இந்த படத்தை நான் பார்த்தேன். அவங்களுக்கே தெரியாது அந்த மேஜிக் நான் பார்த்தேன். அந்த மேஜிக்காக தான் ஒவ்வொரு இயக்குனரும் ஒவ்வொரு தயாரிப்பாளரும் ஏங்குவாங்க அந்த மேஜிக் ஒன்று நடக்கணும் அப்படின்ட்டு. இது எல்லா ஷோஸ்லையுமே நடந்தது. அது நீங்கள் கொண்டு போய் அந்த மேஜிக்கை இன்னும் நிறைய ஆடியன்ஸ் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இப்போ நீங்கள் எல்லோரும் கேட்டிருக்கீங்களா, துல்கர் இனிமேல் பேசுவார், அவரும் நன்றி சொல்லுவார், நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லுவார்.
இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு 2 hours அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா எங்களுடைய இன்ஹவுஸ் ஜோக்ஸ், எங்களுடைய டீம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மேலே ஏறி வந்து நிற்கிறது, அசிஸ்டன்ட் கேமராமேன் நிற்கிறது, அவங்களுக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எங்களுக்கு. அதை நீங்கள் வந்து ரொம்ப பொறுமையாக வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்றதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும், அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு 2 hours. ஏன்னா சக்ஸஸ்ன்றது வந்து அவ்வளோ ஈஸியாக இங்கே கிடைக்காது, எனக்கு அது நல்லா தெரியும். அண்ட் இது வந்து என்னுடைய வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். அதனால தான் ஐ வாண்ட் டு பி ஹியர் டுடே வித் திஸ் டீம். இந்த படம் ஏன் பண்ணீங்க அப்படின்னு இது வரைக்கும் என்கிட்ட யாருமே கேட்கல. அவரும் என்கிட்ட கேட்டார், ஏன் சார் இந்த படம் பண்ணீங்க அப்படின்னு தேசிங் என்கிட்ட கேட்டார். இப்போ அவர் பேசினார்ல, அவர் பேசும்போது அவர் ஓகே ஒரு 10 பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுருந்தார். பட் அந்த பாயிண்ட்ஸ் இல்லைனாலும் அவர் ரொம்ப ரியலாகவும் ரொம்ப நேச்சுரலாகவும் எந்த ஒரு மைண்டும் இல்லாமல் பேசினார்ல, அதனால தான் நான் அந்த படம் பண்ணேன். ஏன்னா அதுதான் அவர் என்கிட்ட அவர் வந்து எனக்கு அந்த டெக்ஸ்ட் பண்ணி என்ன அவர் அப்ரோச் பண்ணும்போது சம்திங் அபவுட் நான் அந்த வைப், அந்த 2 பேர் மீட் பண்ணும்போது ஒரு கனெக்ட், என் படத்தில் வர மாதிரி சில விஷயங்களில் நான் ரொம்ப நம்பிக்கை இருக்கு எனக்கு. அது எனக்கு அவர்கிட்ட கிடச்சிது. இல்லைனா நான் என்ன பண்ணியிருந்தாலும் எவ்வளோ காசு கொடுத்தாலும் அந்த சீனுக்கு நான் போயிருக்கவே மாட்டேன். இன்ஃபேக்ட் ஒரு படத்துலேருந்து நான் ஓடி வந்திருக்கேன் வேறு, அங்கே சரியாக போகலை அப்படின்னு. அதை பற்றி நான் பேசக்கூடாது, பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். I like being around him and something about him made me stay along. And அவர் அந்த லாஸ்ட் சீன் பற்றி பேசினார். சார் இது வந்து நீங்கள் பண்ணணும், எனக்கு தெரியல நீங்கள் பண்ணுவீங்களான்ட்டு. நான் சொன்ன தேசிங், இது வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர், அவன் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுறான். இப்போ ஒரு 1 week ஆகிடுச்சு அதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். ஸோ அவன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறான், வரான் போகிறான், அவனுக்கு ஒரு லுக் அண்ட் ஃபீல் இருக்குது. இந்த லாஸ்ட் சீன் இல்லைன்னா இந்த கேரக்டருக்கு உண்டான அந்த ஒரு ஃபினிஷ் கிடைக்காது. இந்த படமே வந்து அந்த லாஸ்ட் சீனில் ரொம்ப நிற்கும். ஸோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போது அபிஷேக் சொன்னால் அவங்களை செஞ்சுட்டாங்களோ அப்படின்னு நான் கொஞ்சம் வருத்தப்பட்டேன் அப்படின்ட்டு, இல்லவே இல்லை. அதனால தான் அந்த படமே நான் பண்ணேன் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ தி ஆப்பர்ச்சுனிட்டி பேசிங். ஐ ஷுட் சே, நான் இந்த எனக்கு வந்த அப்ரிசியேஷன், எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. ப்ளீஸ் எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நிறைய மெசேஜஸ் வருது. இன்ஃபேக்ட் நான் ஒரு சாங் ரிலீஸ் பண்ணேன். யூஸ்வலாக நான் ஒரு சாங் ரிலீஸ் பண்ணால் எனக்கு அதில் எவ்வளோ ரிவ்யூஸ் வரும் எனக்கு தெரியும். ஆனால் அதில் ஒரு 100 ரிவ்யூஸில் 99 were about கண்ணும் and only 1 was about the song. அந்த சாங் நல்லா இல்லைன்றதுனால இல்லை, பட் எவ்ரிபடி இஸ் டாக்கிங் அபவுட் மை பர்ஃபார்மன்ஸ் இன் யோர் ஃபில்ம் அண்ட் ஹவு சச் அ குட் ஃபில்ம் இட் இஸ். அந்த அப்ரிசியேஷனை நான் வந்து லேசாக எடுக்கல தேசிங். ஐ ரியலி தேங்க்யூ ஃபார் தேட், ஃபார் புட்டிங் மீ அவுட் தேர். அண்ட் நான் யூஸ்வலாக என்னுடைய படங்களில் ஒரு செலிப்ரேட்டரியாக நான் ஒரு 1 or 2 சீன்ஸ் வந்து பண்ணிட்டு போவேன். எனக்கு உண்மையிலேயே அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லை, கேமரா முன்னால் நடிக்கணும், நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்டாக வரணும். நான் ரொம்ப அவர்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், ரொம்ப ஒரு மாஸ் ஹீரோ ஃபீல் எனக்கு கொடுக்காதீங்க தேசிங், கொஞ்சம் டோன் டவுன் பண்ணிட்டு இருங்கன்னு. ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஓப்பனிங் ஒரு ஃபைட் சீன் கோவிலில் வேஷ்டி கட்டி வச்சிருந்தாரு. நான் அது மட்டும் தான் ரெக்வெஸ்ட் பண்ணேன், தேசிங் அது மட்டும் தயவு செய்து வைக்காதீங்க. நான் பிரவீன்ட்ட கூட சொன்னேன், பிரவீன் நீயும் எடிட்டர் பிரவீன் நீயும் ஒரு தேசிங்கிட்ட சொல்ல அந்த சீன் வேண்டான்னு. லாஸ்ட்டாக அந்த சீனை அவர் மாற்றி ஒரு கார்லேருந்து வந்து சில பேரை மிரட்டுற மாதிரி வச்சிருந்தாரு. அதுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் தேசிங். ஆனால் நான் சொன்ன மாதிரி எனக்கு அந்த கேமரா அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு என்றைக்குமே இருக்காது. ஒரு 10 செகண்ட் அப்பியரன்ஸ் நான் பண்ணிட்டு போயிருக்கேன். பட் உண்மையிலே எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது விஜய் மில்டன் தான். அவர் இங்கே இருக்காருன்றதுனால நான் சொல்ல, எனக்கு எப்போதுமே இதை நான் ரீசெண்டாக நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். அந்த கோலிஸோட 2 படத்தில் என்னை கூப்பிட்டு வந்து அவரும் என்ன பார்த்தாருன்னு தெரில, நான் ஒரு தாடி லுக்கில் இருந்தேன், வாங்க பிரதர் உங்களை வச்சு நான் ஒரு 3-4 சீன்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லி எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு. அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து மறுபடியும் ஒரு 15-16 இயர்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு எனக்கு பட்டுச்சு. அது உண்மையிலே ஒரு டோர் நீங்கள் எனக்காக அப்போ திறந்தீங்க மில்டன். நீங்கள் என்னை ஹேண்டில் பண்ண விதம், டயலாக்ஸ் நிறைய இருந்தது. பட் நீங்கள் எனக்கு என்னமோ நீங்கள் சார் நீங்களாவே இருங்க, ஆனால் சில விஷயங்கள் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்ததுக்காக தான் நான் ஆக்சுவலி இங்கே நின்று இந்த படத்தை பண்ணேன். ஏன்னா இல்லாட்டி அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா அவங்கெல்லாம் வந்து ஏமாந்துருவாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ தேங்க்யூ ஆக்சுவலி சின்ஸ் திஸ் இஸ் அ தேங்க்யூ ஈவினிங். ஸோ அதுதான் இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே என்னுடைய துல்கர் யூ ஸோ சப்போர்ட்டிவ். I won't say sweet, but you were super supportive and sweet. Bhaskar, you shot me really well and you shot the film. Usually drone shots நாலே இப்போ ரீசெண்டாக வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கிற ஒரு விஷயம். இந்த படத்தில் அந்த ட்ரோன் ஷாட்ஸ் வந்து நான் அவ்வளோ ரசித்தேன். எனக்கு கரெக்டான இடத்துல அதை யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு டைரக்டருடைய விஷன், கேமராமேன் அண்ட் ஆஃப்கோர்ஸ் தி எடிட்டர் கரெக்டாக அவர் அந்த இடத்துல அந்த ஷாட் வேணும் அப்படின்னு அவர் யூஸ் பண்ணியிருந்தார். ரித்து, ரஞ்சனி, I mean you guys are on the interval scene and generally whatever you've done in the film, I really appreciate it and I really liked it. And lots of people have told me that இந்த பொண்ணு தான் உங்கள் படத்தில் இருக்காங்களா, நல்லா பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. That pressure is on me actually. And Ranjani, your work with the costumes and everybody's called me and said you were looking so good, your shirts were so nice. I said it's completely her, so thank you also for that. Rakshan, it was fun with you on the sets. நீ என்ன மாதிரி அவர் பேசியிருக்க படத்தில் அதுவும் நான் அப்ரிஷியேட் பண்ணேன்.
அண்ட் பாஸ்கர். ஸோ எவ்ரிபடி ஹியர் இந்த ப்ரொடியூசர் அவர் ஆண்டோ ஜோசப் தான் ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்து இவர் பேசுனதுக்கப்புறம் என்ன வந்து மீட் பண்ணி இல்லை ஒரு நல்ல டைரக்டர் நல்ல டீம் அண்ட் துல்கர் இஸ் ஆன் போர்ட், நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவரும் எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு. ஸோ எனக்கு அங்கே அந்த டீமில் யாருமே தெரியாது. மேபி ரித்து பிகாஸ் அவங்க என் படம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் சம்திங் அபவுட் எவ்ரிபடி மேட் மீ சே எஸ் திஸ் இஸ் கோயிங் த ரைட் வே அண்ட் டுடே யூ கேன் see in the theatres that it's gone the right way. So thank you so much and thank you for being here. Thank you. எனக்கு உண்மையாக எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெரி ஹாப்பி. தேங்க்ஸ் மீடியா ப்ரெஸ் பீப்புள். நீங்கள் தான் இந்த படத்தை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போயிருக்கீங்க. நீங்கள் இவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அப்படின்னா இது கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்காது. ஒரு படம் சூப்பராக இருந்தால் இவ்வளோ அழகாக கொண்டாட முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவ்வளோ அழகாக காமிச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இதை நீங்கள் ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போனீங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து இந்த படம் வேறு லெவலில் இருக்குது. தேங்க்ஸ் அ லாட். And the response I am getting personally from the audience, எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. என்னை எல்லோரும் தேன்மொழியும் கூப்பிடுறது, என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசுறது, என்னை வந்து இதெல்லாம் என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஸோ தேங்க்ஸ் ஃபார் everything. I'm going to take few minutes, thank my team. I don't know, I'll start with my co-stars maybe. Thanks to DQ. நான் அவரை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். ஸ்வீட் அப்படின்னு எப்போ பார்த்தாலும் சொல்லுவேன். அவர் ஒன்று நீ ஸ்வீட்னு சொல்லாத, ஏன் எப்போ பார்த்தாலும் என்னை ப்ரைஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். அவர் கூட ட்ராவல் பண்ணால் மட்டுமே தான் தெரியும் எவ்வளோ ஒரு டவுன் டு அர்த் என்ன மாதிரி ஒரு பர்சன். படம் பார்த்ததுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் 4 பேருக்கும் ஈக்குவலாக கொடுக்கறதுக்கு தான் வந்து வேறு மாதிரி ஒரு மனசு வேணும். ஐ எம் ஸோ கிளாட் ஐ நோ ஹிம், ஐ கம் டு நோ ஹிம். Thank you so much, DQ. Thanks a lot. And my partner in crime, Ritu, she's a sweetheart actually. She's a star already. அவங்களும் வந்து ஈக்குவலாக ஒரு பொண்ணு கூடவே வருது அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை ஒத்துக்கிட்டு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்து என்னை எல்லா வகையிலையும் வந்து சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணி எல்லாத்துக்குமே ஷி வாஸ் வெரி நைஸ் டு மீ. பெஸ்ட்டாக வந்து படம் ரிலீஸ்க்கு அப்புறம் சொன்னாங்க என்னால் ஸ்ரேயா கேரக்டரில் வேறு யாரும் யோசிச்சு பார்க்க முடியாதுன்னு. இட்ஸ் அ பெஸ்ட் திங் டு ஹியர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரக்ஷன், எஸ், என்னோட ஸ்ரேயா அப்படின்ற ஒரு விஷயம் இவ்வளோ தூரத்துக்கு ரீச் ஆச்சு அப்படின்னா அதுக்கு ரக்ஷனுக்கு நிறைய பங்கு இருக்குது. பிகாஸ் நான் என்னதான் அவர் கண்டுக்கவே இல்லை படத்தில் அப்படின்னாலும் அவர் என் பேரை சொல்லிக்கிட்டு என்னை பற்றி பேசிக்கிட்டு என் கூட ஃபுல்லாக ட்ராவல் ஆகிட்டே இருந்தார். அவர் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கோ அதுக்கு என்ன பிடிச்சதுக்கு காரணமும் கண்டிப்பாக அவர் தான். தேங்க்யூ ரக்ஷன் ஃபார் எவ்ரிதிங். அண்ட் கௌதம் சாரை பற்றி பேசுகிற அளவுக்கு எல்லாம் நான் இல்லை, என்னால் எதுவுமே பேச முடியாது. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் அக்செப்டிங் திஸ். அண்ட் சார் வந்து படத்துக்கு அப்புறம் போய் சாரை மீட் பண்ணி 2 hours பேசிகிட்டு இருக்கும்போது அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். லைஃப்பில் நினச்சதே இல்லை. அப்போது அவர் என்னோடய ஸ்டைலிங் பர்சனலாக அவருக்கு பண்ணது அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தார். ஸோ அது எனக்கு வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் மாதிரி. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்ஸ் அ லாட். அண்ட் மை டிஓபி அவர் தான் என் ஃபோட்டோ பார்த்தாரு. என் ஃபோட்டோ பார்த்துட்டு டிரெக்டர் கிட்ட கொண்டு போய் சேர்த்தாரு. அண்டு இப்போ என் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சூப்பராக எல்லோரும் பயங்கரமாக பேசுகிறாங்க அப்படின்னா என்னை அழகாக கேப்சர் பண்ணது அவர் தான். ஸோ தேங்க்ஸ் டு யூ. அண்ட் எஸ் மை டிரெக்டர், என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா இந்த ஒரு நாள் இல்லை, எனக்கு இந்த ஒரு லைஃபே பத்தாது. பிகாஸ் நான் மாட்டேன்னு சொல்ல ரக்ஷன் எல்லா இன்டர்வியூஸ்லையும் சொல்லியிருப்பாரு நான் ஒரு செல்ஃபி கூட எடுக்காத ஒரு பொண்ணை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நான் சோஷியல் மீடியா எதுலேயுமே பெருசாக ஆக்டிவாக இல்லை. இனிமேட்டு உங்கள் எல்லாராலையும் இருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்த ஒரு பர்சனை இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் இவங்க எல்லாரு கூடயும் வந்து என்னால் ஈக்குவலாக கோப்பப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சுருந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஐ டோன்ட் நோ வாட் எல்ஸ் டு சே. தேங்க்ஸ் அ லாட். தேங்க்ஸ் அ லாட். And I think I covered everybody. Yeah, the assistant directors, I really should talk about them. சாதாரண எல்லா படத்துலேயும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. பட் இதில் இவங்களோட தேசிங் அண்ட் அவங்களோட ரேப்பும் இருக்குல்ல. சார் என்ன சார் பண்ணோம் அப்படி இல்லை, அவங்க வந்து அண்ணா தம்பி அந்த ரிலேஷன்ஷிப். ஸோ அந்த மூடு தான் இங்கே எல்லாருக்குமே கொடுத்தாங்க. ஸோ இட்ஸ் லைக் அ ஃபேமிலி. ஸோ தேங்க்ஸ் டு தம். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். அண்ட் பிரதீப் மை அசிஸ்டண்ட், என்னால் 2 விஷயம் கண்டிப்பாக செஞ்சிருக்கவே முடியாது பிரதீப் இல்லைனா. தேங்க்ஸ் டு பிரதீப். தேங்க்ஸ் a lot பிரதீப். அண்ட் ஆண்டோ ஜோசப் சார், தேங்க்யூ சார். நியூ கமண்ட் ஒரு ஃபீலே இல்லாமல் எல்லா வசதிகளும் கரெக்டாக பண்ணி கொடுத்து என்னையும் ரக்ஷனையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணதுக்கு தேங்க்ஸ் a lot சார். அண்ட் வயக்கம், தேங்க்ஸ் ஃபார் பையிங் திஸ் மூவி.
ஐ ஹோப் இந்த படத்துக்காக ஒர்க் பண்ண எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே அண்ட் த லவ் ஐ எம் கெட்டிங் ஃபார் எவ்ரி திங் தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ ஸோ மச். Kannum Kannum Kolayadal. What a journey this has been. So much love, so much appreciation. It's been so overwhelming. I'd like to start off by thanking our team. I think we are just the face of the film, but the real heroes of the film are the ones working behind the camera. I'd like to start off by thanking Desing. As you all know, he's waited for 5 years. He's worked on this film for 5 years, and he deserves all the success. I got this film at a point where I was offered similar kind of roles. So it was so refreshing for me, and I didn't want to let go of it. All the appreciation I'm getting today for my role is all because of Desing and his writing. So thank you so much, Desing. Gautam sir, you know I'm a big fan girl. Thank you so much for being a part of the film. You've brought so much class, swag to the film, and it's been special sharing screen space with you, and I can't wait for everyone to watch me in your film. So thank you so much, sir. Dulquer, thank you for being one of the most wonderful co-stars. As I mentioned in yesterday's press meet at Hyderabad, you made me look better in the film. You made me perform better. And I feel so good when I hear comments about our pairing. Thank you so much, and I hope I get to work with you again. Rakshan, you killed it in the film. You've become a big star now. I think it's going to be very difficult to get hold of you now. Thank you so much for all the wonderful memories. Niranjani, my partner in crime, it's been wonderful sharing screen space with you. Thank you so much. You've done so well, and you deserve all the appreciation that you're getting. Bhaskar, thank you for all the wonderful work that you've done. A big thank you to the AD team, the camera department, the production department, to everyone associated with the film. Thank you so much. Thank you to the press and media for taking time out and reviewing our film. Thank you for your undying support. Thank you so much.